அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் ஆத்திச்சூடி. சான்றோர் இனத்து இரு அப்படின்னா நல்ல படித்த அறிஞர்களோடு உறவு வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று ஔவை சொல்லுகிறாள். அடுத்ததாக நண்பர்களே, நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம். ஹோமியோபதியில் ரெப்ரட்டரியில் ஜென்ராலிட்டிஸ் டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிறது என்ன சப்ஜெக்ட்னா ஹெவினஸ். ஹெவினஸ் அப்படின்னா என்ன? நமது உடலினுடைய எடையினை மிக அதிகமாக உணர்தல். நம் உடலை நம்ம ஈஸியாக எடுத்து மூவ் பண்ணுவோம். உட்காந்துருப்போம், எழுந்திருப்போம், அப்படியே ஓடுவோம், ஓடியாருவோம், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி ஈஸியாக பயன்படுத்த முடியாமல் உடலை ஒரு பாரமாக நினைத்தல், ஒரு வெயிட்டாக கனமாக உணர்தல். அது எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், இன்டர்னலாகவும் இருக்கலாம். வெளிப்புறமாகவோ அல்லது உள்புறமாகவோ இந்த கனமான உணர்வு நம்மை ஆட்கொண்டு இருக்கும். அப்படி வெளிப்புறமாக நம்ம இது பண்ணுறதுக்கு என்னென்னா, அடிபட்டு வீக்கம் வர்றது, அடுத்து குளவி கடிச்சு வீக்கம் வர்றது, அலர்ஜியில் வீக்கம் வர்றது, இப்படி பல காரணங்களால் உடல் ஒரு வெயிட்டாக நம்ம உணரலாம். இது வெளிப்புறத்தில் நம்ம உணரக்கூடிய வெயிட். அதை இன்டர்னலாக நாம் உடல்பூர்வமாக அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த வாயு கோளாறுனால, கிட்னி ஃபெயிலியர்னால, ஹார்ட் ப்ராப்ளத்தினால, மனச்சோர்வுனால நம்மளால் உடனடியாக எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இவ்வாறு எவர் ஒருவர் உடலை மிகவும் கனமானதாக வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ, ஈஸியாக மூவ் பண்ண முடியாமல் சிரமப்படுகிறார்களோ, அவர்களுக்கு சிறந்த மருந்துகள் மூலம் ஹோமியோபதியில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுக்கு நூற்றுக்கணக்கான மருந்துகள் இருக்குது. நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய உணர்வை அவரிடம் தெரிவிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வளிப்பார் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.